தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, சப்ஜெக்டோட பேர் என்ன, எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் நேம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி. எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அடுத்தது கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், டீச்சிங் அண்ட் லேர்னிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், பெடகோஜி ஆஃப் தமிழ். உங்களோட ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், என்ன சப்ஜெக்ட் வேணாலும், ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸோ ஆன். ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பிஎட்டில். ஓகே, டோட்டலாக 5 சப்ஜெக்ட்ஸுன்றதை நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன சப்ஜெக்ட் நேம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கு எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ இன்டர்னல் மார்க்ஸ், எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? சப்ஜெக்ட் கோடு என்ன இதெல்லாம். சப்ஜெக்ட் கோடு வந்து BD1, அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு BD1 எஜுகேஷனல் சைக்காலஜி ஷார்ட்கட் EP. இதுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், அதாவது தியரி பேப்பர் நீங்கள் எழுத வேண்டியது 70 மார்க்ஸ், 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்கன்னா 5 கிரெடிட்ஸ் கிடைக்கும் ஒரு சப்ஜெக்ட்க்கு. இதே தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. ஓகே, ஸோ ஆல் த 5 சப்ஜெக்ட்ஸ் 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் தியரி பேப்பர் எழுதுவீங்க. இதில் எஜுகேஷனல் சைக்காலஜி, கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், டீச்சிங் அண்ட் லேர்னிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் இருக்கும். அதே மாதிரியே பெடகோஜிக்கல் சப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷனோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீச் பண்ணுறதில்ல. இது ஃபஸ்ட்டு செமஸ்டர்னால பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. பெடகோஜி ஆஃப் தமிழ் பார்ட் 1, பெடகோஜி ஆஃப் இங்கிலீஷ் 1, உருது, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹோம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்குது. இது தியரி பேப்பர் மட்டும் நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸ் எழுதுனீங்க. 5 7s are 35, 350 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து தியரி எழுதி எக்ஸாமுக்கு மார்க்ஸ் வாங்குவீங்க. டோட்டலாக அந்த செமஸ்டருக்கு 150. ஸோ அவுட் ஆஃப் 500 நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க? 25 வந்து கிரெடிட் மார்க்ஸாக வரும். சரி, 5 சப்ஜெக்ட்ஸ்னால 5 கிரெடிட் மார்க்ஸ் வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செமஸ்டருடைய சிலபஸ், ஃபஸ்ட்டு செமஸ்டருடைய பேட்டர்ன் இதுதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் பார்த்து கரெக்டாக படித்து எழுதணும்.